செய்திகள் தொடரும். தற்கொலைக்கு முயற்சி செய்த ஒரு இளைஞர் 5 நாளைக்கு பின்பு போலீசாரின் கண்ணில் பட்டுள்ளார். தாய்லாந்து, ஆஸ்திரேலியா, இந்தியாவை சுற்றி ஒரு நிலப்பரப்பு இருந்துள்ளதா? குமரிக்கண்டோடு இருந்துள்ளான்னு கேட்டால் பொய் என்று நிரூபித்துள்ளார். அடுத்ததாக இலங்கையின் பிரதமர் யார் என்று வரிசையை நாங்கள் பார்க்க போகிறோம். உள்நாட்டு செய்திகள். இது குமரிக்கண்டம் என்று பெரிய பரபரப்பு இருப்பது பொய் என்று நிரூபித்தாலும் அது சின்ன பரபரப்பாக ஸ்ரீலங்காவின் இந்தியாவை சுற்றி தான் அந்த நிலப்பரப்பு சின்னதாக காணப்பட்டது என்று ஒரு தகவல் வெளியாகிறது. ஆஸ்திரேலியா அந்த 3 நாடுகளுக்கும் சுற்றி வந்த அந்த கண்டத்தில் பேர் நிமோனியா என்று சின்ன பேராம். அது வந்து குமரிக்கண்டம் வந்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவையும் சுற்றி வந்த ஒரு கண்டம், சின்ன ஒரு கண்டம் ஒன்று கூறப்படுது. அப்படின்னா இந்தியா இது வந்து எதுக்காக ஃபுல் பெரிய கண்டம் குமரிக்கண்டம் இருந்தென்று இந்தியாவில் சின்ன தகவல்களும் என்ன நடக்குது? இலங்கை நடைபெற்றுள்ள கிழக்கு தெற்கு நடைபெற்ற யுத்தம், அதில் அதிகமான இராணுவ வீரர்களை கொண்டு குமிச்சு அதிகமான தமிழ் பேசும் தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள்களை கொண்டு குமிச்ச எல்டிடி இந்த விவகாரத்தை தான் இப்போ நம்ம ஜனாதிபதி 2015 நடந்த அந்த இதை 2024 தீர்மானத்துக்கு கொண்டு வராரு. அது மட்டுமில்லாமல் 2 லட்சம் கிட்ட மக்கள்கள் கொல்லப்பட்டார்களா இல்லை காணாமக்கப்பட்டார்களா என்று சிங்கள மக்களும் தமிழ் மக்களுக்கு உரிமை வேண்டும் என்று புலிப்படை ஒன்று உருவாகியது. அந்த புலிப்படையோடு போல தான் இந்த எல்டிடி படையும் இது ரெடியாகினது. 2 லட்சம் மக்கள் இங்கே அதோடு சேர்த்து சிங்கள மக்களும் தமிழ் பேசும் மக்களுக்காக வேண்டி போராடி கொண்டு இருக்கிறார்கள். அவங்கள பற்றி விஷயம் தெரியணும், ஜெயிலில் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியணும் என்று இப்போ போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. வெளிநாட்டு செய்திகள். பிஸ்ன்னு சொல்கிற ரூபா நோட்டை இப்போ வந்து இந்த 5 நாடுகள் வந்து உருவாக்கியது. இந்த பேர் வந்து இந்த 5 நாட்டில் முதல் எழுத்துக்களாக ஜாயின் பண்ணி தான் இந்த பிஸ்ன்னு சொல்கிற பேரை அவங்க ட்ரீட் பண்ணியாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ வந்து புதிய பிஸ்ன்னு சொல்லி ஒரு பேரை காசு வந்து அவங்க ரூபா நோட் வந்து தயாரிக்கிறாங்க. இந்த நோட் வந்து அமெரிக்காவை விடவும் பல மடங்கு பொறுமதி கூட இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஸ்ட்டு புது செய்தியோடு நான் நாளை சந்திக்கிறேன்.